டெய்லியும் ஒரே வகையான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான அடுப்பே யூஸ் பண்ணாமல் ஏன் பாயில் கூட எதுவுமே பண்ணாமல் எப்படி டேஸ்டியான ஸ்நாக்ஸை 5 நிமிஷத்தில் செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இன்ஸ்டன்ட் வெஜ் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு ட்ரேயில் 2 ப்ரெட்டை இதில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப்பை இதில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கோங்க. க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் கேப்சிகம் இதில் சேர்த்திட்டு அதே க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெட் கேப்சிகம் இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு கையளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னையும் இதில் சேர்த்திட்டு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீஸையும் இதில் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீஸியான பீஸா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சீஸ் எல்லாமே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அது மெல்ட் ஆகட்டும். நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கே அது மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி மெல்ட் ஆன உடனே ஆரிகானோ 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸையும் மேலே தூவி விட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான இன்ஸ்டன்ட் வெஜ் பீஸா ரெடி. பிஸ்கெட் சாக்லேட் பால்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் பொடி பொடியாக கையிலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற டைஜஸ்டிவ் பிஸ்கெட் பவுடரை 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த கப்பில் நான் சேர்த்திக்கிறேன். பவுடர்ட் சுகர் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக சோக்கோ பவுடரையும் இதில் சேர்த்திக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலையும் இதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்பூனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்பீடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையிலேயே நல்லா ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி சூப்பரான ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பீடாக உருட்டி வச்சுட்டு பிளேட்டில் 3 பால்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே டாப்பிங்காக கிராண்டட் கோகோனட், கோல்டன் பால் ஸ்ப்ரிங்கிள்ஸ், கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது எல்லாமே அப்படியே மேலே தூவி விட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பிஸ்கெட் சாக்லேட் பால்ஸ் ரெடி. லேஸ் சாட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் 2 லேஸ் ஃப்ளேவர் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். கிளாசிக் சால்ட்டடும் ஸ்பானிஷ் டொமேட்டோ டேங்கோ ஃப்ளேவர் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவரோ நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. நான் 2 ஃப்ளேவருமே 2 கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 2 ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கை அளவுக்கு இதில் சேர்த்திட்டு க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் இதில் நான் போட்டுக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெள்ளரிக்காவையும் இதில் சேர்த்திட்டு சீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேவையான அளவுக்கு பெப்பரையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆன உடனே 1 கையளவுக்கு கொத்தமல்லி அப்படி மலைச்சாரல் மாதிரி அப்படி தூவி விட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான லேஸ் சாட் ரெடி. ஆப்பிள் பேடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதில் சேர்த்திட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரை இந்த அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பவுட்ரு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் 1 டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் பவுடரையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு கையில் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து நல்லா உருட்டிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஓட்டை கொண்டு வந்துக்கோங்க. ஒரு மேஜிக் நமக்கு நடக்கும். ஒரு 5 பால்ஸை நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பிஸ்தாவை ஆஃபாக கட் பண்ணி கிராம்பையும் ஒன்று எடுத்துகிட்டு கிராம்பை ஆப்போசிட்டாக இப்போ ப்ளேஸ் பண்ணி பிஸ்தாவை கட் பண்ணி வச்சதை அப்படியே சைடில் வச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஆப்பிள் பேடா ரெடி. பிரெட் சாக்லேட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா?
ஒரு ட்ரேயில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ப்ரெட்டை உங்கள் வீட்டில் இருக்கிற கப்பை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஹெர்ஷீஸ் சிரப் சாக்லேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எது ரொம்ப நல்ல பிராண்டாக இதை சேர்த்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் செகண்ட் லேயராக அதே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டையும் இதில் சேர்த்திட்டு அதே ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பையும் இதில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் லாஸ்ட் லேயராக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டையும் இதில் சேர்த்திட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டியை வச்சு. இதில் ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சைடில் எல்லாமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அதனால் ஃபுல்லாக ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பையும் இதில் நல்லா போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இதில் கலர்ஃபுல்லான ஜெம்ஸை ஒன்றா இந்த கேக்கில் ஒன்றா ப்ளேஸ் பண்ணி வைத்துக்கோங்க சுற்றியுமே. இதில் கலர்ஃபுல்லான ஸ்ப்ரிங்கிள்ஸையும் மேலே அப்படி தூவி விட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பிரெட் சாக்லேட் கேக் ரெடி. ஸ்வீட் கார்ன் வெஜ் சாலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கையளவுக்கு ஸ்வீட் கார்னை இதில் சேர்த்திக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கையளவுக்கு ஆனியனும் இதில் சேர்த்திட்டு சீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கையளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவும் இதில் சேர்த்திக்கோங்க. க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், அதுவும் அதே ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காவும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெப்பரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் அரை லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அரை லெமனை நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி மலைச்சாரல் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லாவே இந்த மாதிரி ஸ்பீடாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஸ்வீட் கார்ன் சாலட் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 வகையான ஸ்நாக்ஸை அடுப்பே இல்லாமல் பாயில் எதுவுமே பண்ணாமல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. வேற என்ன, நெக்ஸ்ட்டு டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான ஆப்பிள் பேடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட கலர் அதோட அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த ஆப்பிள் பழம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ அட்ராக்டிவான கலர்ல, எவ்வளோ இன்னோவேஷனோட ரொம்ப சூப்பரா இருக்கு. சின்ன குழந்தைங்க இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான லேஸ் சாட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இந்த சாலட்ல போட்டிருக்கிற டொமேட்டோ ஆகட்டும், இந்த கேரட் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சின்ன குழந்தைங்க சாலடே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இந்த மாதிரி லேஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாலடாக கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா சர்ப்ரைஸாக இந்த லேஸ் சாட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அது நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்ப சுவையான ஸ்வீட் கார்ன் வெஜ் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ கலர்ஃபுல்லா அப்பிடைசிங்கா இருக்கு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த ஸ்வீட் கார்ன் வெஜ் சாலட்ல நம்ம போட்டிருக்கிற டொமேட்டோ ஆகட்டும், கேரட் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த லெமனோட எசன்ஸு, ஸ்வீட் கார்னோட டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க. அதுவும் லெமனோட எசன்ஸ் தான் நம்ம மீடியம் புளிப்போட ரொம்ப எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு கிடைக்குது. சின்ன குழந்தைங்க சாலட் சாப்பிட மாட்டேங்க, இந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டில் சாலட் செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பிஸ்கெட் சாக்லேட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டிஃப்ரெண்ட் டாப்பிங்ஸோட எவ்வளோ கலர்ஃபுல்லா யூனிக்கா இருக்கு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டில் யாருக்காச்சும் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா சின்ன குழந்தைங்க பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி சர்ப்ரைஸாக சாக்லேட் பால்ஸை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கூட. அதுவும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பிரெட் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளவு கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரான டெக்ஸ்சர்ல இருக்குன்னு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி கேக் இன்ஸ்டன்டா செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யாருக்காச்சும் பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 5 நிமிஷத்துல சட்டுன்னு ஒரு கேக்கை செஞ்சுனா இந்த மாதிரி கேக்கை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா போடுவாங்க. அடுப்பு பேக்கிங் எதுவுமே யூஸ் பண்ணாம 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான இன்ஸ்டன்ட் வெஜ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ கலர்ஃபுல்லா எவ்வளோ ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு அடுப்பே யூஸ் பண்ணாம செஞ்சிருக்கேன். இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்காங்க. குழந்தைங்க வெஜிடபிளே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இந்த மாதிரி இன்ஸ்டன்டா 5 நிமிஷத்துல இந்த மாதிரி பீஸாவா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நிறைய கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் போட்டுலாம் நம்ம செஞ்சிருக்கோம். அடுப்பே இல்லாம எந்த ஓவன் பேக்கிங் எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி 5 நிமிஷத்துல சட்டுன்னு நம்ம பீஸா செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான நோ பாயில் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸை உங்க வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். அது இருக்கும். பாய்.